ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பானிபூரி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஜாரில் தேவையான அளவு புதினா, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், நாலு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் பூரிக்கு அந்த வத்தல் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நான் வறுத்துட்ருக்கேன். அது ஒரு பக்கம் வறுத்து வச்சுட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பானிபூரி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா லீவு, அவங்களுக்காக நான் பானிபூரி ஆசையாக செஞ்சுருக்கேன். வாங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்க்கலாம். அம்மா என்ன செஞ்சுருக்குது குட்டி பொண்ணு? பானிபூரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர்.